பெரியாரை விமர்சிச்ச உடனே உண்மையான உடன்பிறப்புகளுக்கு கூட அழுக வந்துச்சோ இல்லையோ, 200 ரூபாயை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வாடகை வாய்களுக்கு மிக மிக கோபம் வந்துருச்சு. அதுலயும் நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இருந்தாலும் பேசிதாகணும். மதிப்பிற்குரிய ஐயா தோள் திருமாவளவன் அவர்கள், நான் போன மேடையில் அவரை பெரியப்பான்னு சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன். இந்த மேடையில் அவர் ஐயான்னு சொல்றேன், ஏன்னா அதனுடைய மதிப்பு அவர் இழந்து போயிட்டார். ஏன் திருமாவளவனை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற அந்த மக்களை வைத்து அரசியல் அணிப்படுத்தணும் அப்படின்னு களத்திற்கு வந்தவர் தான் ஐயா திருமாவளவன் அவர்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசிய சிந்தனையில தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்தவர் தான். அப்படி வந்த ஐயா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் களத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அதிமுகவினுடைய திமுகவினுடைய கருத்தியல் அடியாளாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். என்ன கருத்தியல் அடியாள்னா, திமுகவிற்கு நாம் ஒரு கேள்வியை வைப்போம், உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஆவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நாம உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி எழுப்பினால் உடனடியாக முன்னாடி வந்து நிற்பவர் ஐயா திருமாவளவன். அப்படி எதிர்த்து நீங்கள் கேட்கலாமா? உதயநிதி கருணாநிதியினுடைய வாரிசு அல்லவா, ஆதலால் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். யார் சொல்றது? இதே திருமாவளவன் ஐயா அவர்கள் தான். அவர் எங்களை பார்த்து விமர்சனம், நீங்க RSS கைக்கூலி, RSSக்கு நீங்க தான் தத்து பிள்ளையா இருக்கீங்க. அப்ப நீங்க யாரோட பிள்ளை? திமுகவினுடைய பிள்ளையா? திமுகவினுடைய பிள்ளையா? 2 சீட்டு, வெறுமனே 2 சீட்டுக்காக இன்று வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை அடகு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஐயா திருமாவளவன் அவர்கள். என்ன தம்பி அடகு வச்சுட்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தன் நாங்க பாக்குறோம் சமூக வலைதளங்கள்ல கட்டிக்கிறான், விசிகாவினுடைய துண்டை கட்டிக்கிட்டு பிள்ளையார் ஊர்வலத்துல போய் பிள்ளையார் சிலையை வழிமறிக்கிற காவல்துறையினரிடம் போய் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரு? விசிகா துண்டை கட்டிட்டு. ஏன் இந்த கேள்வியை நாம் எழுப்புறோம்னா, ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இந்துத்துவ சிந்தனை என்றைக்கு புகுந்ததோ அன்றைக்கே திருமாவளவன் என்கின்றவர் கருத்தியலாக தோத்துட்டார். அப்படி தோத்த நீங்கள் எங்களை RSS பிள்ளைகள் என்று விமர்சிப்பதில் அர்த்தமே இல்லை. ஏன் இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றில் இறங்கி போராடிய போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன் என்று பேசக்கூடிய திருமாவளவன் எங்க போனார்? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு கணக்கான கோயில்களுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போகல. மேல்பாதி பிரச்சனை வந்துச்சு, வேங்கை வேல் பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனைகளிலும் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்பது வாயை பொத்திக்கொண்டு இருப்பது மட்டும்தான். அப்படி வாயை பொத்திக்கொண்டு அறிவாலயத்திற்கு வேலை செய்யக்கூடிய திருமாவளவனுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய சிந்தனையை விமர்சிப்பதற்கும் தகுதி இல்லை, அருகதையற்றவர். அப்படியாப்பட்ட திருமாவளவன் எங்களை விமர்சிப்பதற்கு துளியும் தகுதி இல்லாதவர். அந்த திருமாவளவனை போய் இவங்க ஒரு பிம்பமா கட்டமைக்கிறது. அவர் தான் பெரிய போராளி. 4 சீட்டு 2 வாங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கும் இந்த களத்தில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, மக்களுக்காக நிற்கிறோம் என்று நிற்கக்கூடிய எங்களுக்கும் ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கு. உதயநிதி எல்லாம் ஒரு மனிதர், அவருக்கெல்லாம் போய் இன்னைக்கு திருமாவளவன் சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில உயர்வு தாழ்வு கற்பிக்கிற ஒரு கொள்கை தான் சனாதனம். அப்ப திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பிலேயே சனாதனம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு துணை முதல்வர் ஆவதற்கு? அந்த உதயநிதி துணை முதல்வர் ஆன பிறகு நீங்கள் கேட்டிருக்கணும், கருணாநிதியினுடைய வாரிசு என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகவே நீங்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தருகிறீரா என்று கேட்டிருந்தால் நீங்கள் உண்மையிலேயே போராடி இல்லை. உதயநிதிக்கும் போய் கூல கும்பிடு போட்டுட்டு உதயநிதி எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு வச்சுக்கிட்டு அவரை துணை முதலமைச்சரா இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே எங்கள் அண்ணன் பேரறிவாளனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு பொது விவாதம் வச்சா தோத்து போகிறவர் தான்டா உதயநிதி. சனாதனம்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது, தமிழ்னா என்னன்னு தெரியாது, டேப வச்சுக்கிட்டு படிப்பார். உதயநிதிக்கு மக்கள் பிரச்சனையே தெரியாது, சேப்பாக்கம் தொகுதியோட பிரச்சனையே தெரியாத உதயநிதிக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு துளியும் அருகதையற்றவர்கள் என்றுதான் பொருள். அப்புறம்தான் உலகினுடைய பொது உடைமை கருத்துக்களை பேசிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள்லாம் உண்மையிலேயே சேகுவேராவையும் ஃபிடல் காஸ்ட்ரோவையும் படித்தவர்கள் தானா என்பதில் நமக்கு மிக மிக சந்தேகம் வருது. ஏன்? உழைக்கின்ற மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைத்ததென்றால் அது திருட்டு திமுக தான். உழைக்கின்ற மக்களுக்காக சரிவர நாள்தோறும் வேலை செய்து இருக்கக்கூடிய அன்றாட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு என கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக. ஆசிரியர்கள் இந்த நிலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி திமுக.
செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. மீனவர்கள் போராடினார்கள். இப்படி எண்ணற்ற போராட்ட களத்திலேயே வைத்திருக்கக்கூடிய இந்த திமுகவிடம் எப்படி ஐயா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போய் கூட்டணி அமைத்துக் கொண்டு நிற்கிறீர்கள்? எப்படி நிற்கிறீர்கள்? உங்களால் எப்படி முடிகிறது? உலகத்தின் ஆகச்சிறந்த தத்துவம் கம்யூனிசம் என்றால் அந்த கம்யூனிசத்தை வெறுமனே 25 கோடிக்கு அடகு வைத்து விட்டு நீங்கள் ஏன் வாய்க்கிலேயே கம்யூனிசம் என்று பேச வேண்டும்? வேண்டாம், கட்சியை கலைத்து விட்டு போய் திமுகவில் சேர்ந்து விடுங்கள். கம்யூனிஸ்ட் கொள்கையை வித்தாச்சு, திருமாவளவன் முடிஞ்சாச்சு. அடுத்ததாகத்தான் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எப்படியாப்பட்ட பிம்பத்தை உடையவர்கள் அப்படின்னா, உண்மையான உடன்பிறப்பே தோத்து போகிற அளவிற்குத்தான் திமுக கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க. உண்மையான உடன்பிறப்பே வாடகை வாய்கள் முதற்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்த களத்தில் போராளிகளை உருவாக்கி எப்படியேனும் நாம் வென்று விடலாம் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை வைத்து களத்தில் இருக்கக்கூடியது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தம்பி நோக்கம் இருக்கு? நீங்க காடுக்காக மாநாடு போடுறீங்க, மரத்திற்காக மாநாடு போடுறீங்க, மழைக்காக மாநாடு போடுறீங்க, கடலுக்காக எல்லாம் மாநாடு போடுறீங்களே, அப்படி உங்ககிட்ட என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். வைரமுத்தவர்கள் ஒரு பதிவு செய்கிறார். இந்த உலகத்தினுடைய கடைசி படிநிலையில் வந்தவன் தான் மனிதன் அப்படின்னு பதிவு செய்கிறார். அப்படி இந்த கடைசி படிநிலையில் மனிதன் வருவதற்கு முன்பே இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த உயிரினங்கள், சூழலியல் சார்ந்த உயிரினங்கள் வாழ்ந்து இருக்கின்றன. அப்படியாப்பட்ட உயிரினங்கள் இல்லாது இந்த நிலத்தில் மனிதனால் வாழ முடியாது. ஏன்? மனிதன் தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒட்டுண்ணி. மனிதனால் மரம் இல்லாது வாழ முடியாது, மழை இல்லாது வாழ முடியாது, கடல் இல்லாது வாழ முடியாது, காற்று இல்லாது வாழ முடியாது. அப்படி எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுண்ணியான மனிதனுக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகின்ற எல்லாவற்றிற்கும் நாங்கள் போராட வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி மட்டும் சத்தியமா வரல அப்படின்னா இந்நேரத்திற்கு பல்வேறு கணக்கான மலைகள் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆறுகளை அழிச்சிருப்பான், காடுகளை அழிச்சிருப்பான். நாங்கள் தடுத்தோம், ஒன்னொன்னா தடுத்தோம். பரந்தூர்ல ஏர்போர்ட்டா? வேணாம், தடுக்காதீங்க. விளைநிலம், அங்க வேலை செய்யக்கூடிய மக்கள் அந்த விளைநிலத்தை நம்பிதான் இருக்கிறார்கள். அந்த விளைநிலத்தில் விளையக்கூடிய அரிசிதான் நமக்கு நாளைக்கு சோறு என்று சொல்லி அந்த மக்களுக்காக களத்தில் நின்னோம். மலைகளின் மாநாடு போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மலைகளின் மாநாடு போட்டதனுடைய சூழலியலுடைய அறிவியல் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. மலைகள் மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு மழை வளம் இல்லை, பெய்கின்ற மழை வளம் இல்லை. ஏன் பெய்கின்ற மழை வளம் கிடைக்காது அப்படின்னா மலைகளுக்கு மட்டும்தான் அந்த உயிர்ப்பு சக்தி. என்ன உயிர்ப்பு சக்தி? மேகங்களை பிடித்து வைக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி இயற்கையிலே இருக்கு. அப்படியாப்பட்ட அந்த உயிர்ப்பு சக்தியை வைத்திருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு மாநாடு போட்டா விமர்சிப்பா. ஆனா இவன் எப்படியாப்பட்ட மாநாடு தெரியுமா போடுவான்? நாங்கள் தான் சாதி ஒழிப்பை இந்த தமிழக மண்ணிற்கே சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒருவர் கட்சி தொடங்குவார். மேடையிலேயே போய் அவர்களுடைய சொந்த சாதி பெயரை சொல்லி, ராஜ் கவுண்டர் அவர்களே அப்படின்னு சாதி பெயர் அடையாளத்தோடு போடுகின்ற மாநாடு உங்களுக்கு வேணுமா? இல்லை என்றால் இந்த மண் வளத்தையும் மலை வளத்தையும் மீட்கக்கூடிய சூழலியல் மாநாடு போடுகிறவர்கள் உங்களுக்கு வேண்டுமா என்பதை அறிவார்ந்தவர்கள் சிந்திச்சு பார்க்கணும்.